கோவை கார் குண்டு வெடிப்பு, மங்களூர் குக்கர் வெடிப்பு தொடர்பாக தமிழ்நாடு, கேரள, கர்நாடகாவில் சோதனை என என்ஐஏ அறிக்கையானது அளித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ஐஏ தரப்பில் சோதனை அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, என்ஐஏ தற்போது வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோயம்புத்தூர் கார் வெடி விபத்து மற்றும் மங்களூர் குக்கர் வெடிகுண்டு விபத்து தொடர்பாக இந்த இரண்டு வழக்குகளிலும் தொடர்பாக இன்று தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையானது காலை முதல் சரியாக 2 மணி வரை நடைபெற்றது. பல்வேறு இடங்களில் இந்த சோதனை முடிவடைந்து தற்போது செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் இந்த சோதனை முடிவில் 4 லட்சம் ரூபாய் பணம், அதே போன்று பல முக்கிய டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றியுள்ளதாகவும், அது மட்டுமில்லாமல் 2 நபர்களுடன் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை சரியாக 7 மணி முதல் இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள், அதாவது என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையின் முக்கியமாக பார்க்கப்படுவது கோவை கார் வெடி விபத்து. அதில் ஏற்கனவே உயிரிழந்த நபர் ISIS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாகவும், அந்த அடிப்படையில் 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள். தொடர்ச்சியாக அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டதில் இன்று ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் 43 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அதற்கு பிறகாக அந்த குக்கர் வெடிகுண்டு விபத்து தொடர்பாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று தமிழகம் முழுவதும், அதே போன்று கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களும் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் முடிவில் தற்பொழுது 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும், அதே போன்று முக்கியமான ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 2 நபர்களிடம் மட்டும் தற்பொழுது வரை விசாரணை நடத்தி வருவதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முரளி.